மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போய்த்து வருகிறோம். குறிப்பாக த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசம் அல்லது தேவ ரகமான விசுவாசம் என்பது குறித்து போய்த்து வருகிறோம். தேவனுடைய விசுவாசம் என்கிற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வார்த்தைகள் 22ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. 22ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று எழுதியிருக்குது இல்லையா? இயேசு சொன்னார்னு, அதை தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு சொன்னால் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று அநேக வேத வல்லுநர்கள் அதை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். மாற்று மொழிபெயர்ப்பாக அதை சொல்லியிருக்கிறார்கள். தேவனுடைய விசுவாசம், அதாவது நாம் நினைக்கிறதெல்லாம் விசுவாசம் இல்லை, தேவனிடத்தில் பார்க்கணும் விசுவாசம் எப்படி இருக்குது. அவர் விசுவாச தேவன். உலகத்தில் ஃபெய்த்துன்னு பேசுகிறாங்க, ஆனால் அந்த ஃபெய்த்துக்கும் பைபிளில் இருக்க ஃபெய்த்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த பைபிள் ஃபெய்த்தை பற்றி தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். ட்ரூ ஃபெய்த், மெய்யான விசுவாசம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து தான் இங்கே போய்த்து கொண்டிருக்கிறோம். ஏசு அதை தான் சீஷர்களுக்கு சொல்ல வர்றாரு. என்னை போல விசுவாசத்தை உடையவர்களாய் நீங்கள் இருங்கன்றாரு. அந்த மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். 24 மணி நேரத்தில் அது வேரோட பட்டு போயிற்று. ஆச்சரியப்பட்டு சீஷர்கள் சொல்கிறாங்க, நீ சபித்த மரம் பட்டு போயிட்டு. அதுக்கு சொல்கிறாரு, நான் சொல்லும்போதே அப்படி ஆகும்னு நம்பினேன், நீ பார்த்த பிறகு தான் நம்புகிற. விசுவாசம் பார்த்த பிறகு நம்புறதில்லை, சொல்லும்போதே அப்படி ஆக வேணும்னு நினச்சி சொல்கிறது, அதன்படி ஆகிறது, அதுதான் விசுவாசம். ஆகவே என்னுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்று சொல்லி அப்படி தான் போதிக்கிறார். இதில் பல்வேறு அம்சங்களை குறித்து போய்த்து வருகிறேன். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து பல்வேறு அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக ஒரு புதிய காரியத்தை போன வாரத்திலிருந்து போதிக்க ஆரம்பித்தேன். இந்த விசுவாசத்தின் ஒரு முக்கிய அம்சம் அது என்னென்றால், இந்த தேவ ரகமான விசுவாசம், தி காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், இஸ் ரிலீஸ்டு த்ரூ ஆர் வேர்ட்ஸ். இந்த விசுவாசம் நம்முடைய வார்த்தையினால் கட்டவிழ்க்கப்படுகிறது. இதுதான் இங்கே போய்த்து வருகிறோம். இதில் முக்கியமாக கடந்த வாரத்தில் என்ன போதிக்க ஆரம்பித்தேன், நம்முடைய வார்த்தையினால் தான் இந்த விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்பதை கவனிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களுமே, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறார்கள். உலகமெங்கும் போனாலும் இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் சொன்னதை செய்வார், கடவுள் உண்மை உள்ளவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தை மேன்மை உள்ளது, கடவுளுடைய வார்த்தை பெரிய உண்மை உள்ள வார்த்தை அப்படின்னு விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபம். நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அநேகர் என்னுடைய வார்த்தையில் ஒரு மேன்மை இருக்குது, என்னுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை எப்படி வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ அதுபோலவே என்னுடைய வார்த்தையும் வல்லமையாக உள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஐடியா அவர்களுக்குள்ளே இன்னும் வரலை, அது அவர்கள் ஜீரணிக்க முடியல. கடவுளுடைய வார்த்தை தானே வல்லமையாக இருக்குது, என்னுடைய வார்த்தை எப்படி வல்லமை உள்ளதாக இருக்க முடியும்? ஏனென்றால் நீங்கள் கடவுளை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், வாயில் வல்லமை உள்ளவர்களாய் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதான் கடவுளை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாவில் அதிகாரம் உள்ளவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்படி தான் உண்டாக்கிட்டார் கடவுள், தன்னை போலவே உண்டாக்கிட்டார். அப்போ அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம கடவுளை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய மிகப்பெரிய வல்லமை எங்கே இருக்குது? நம்முடைய நாவில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்தான் இப்பொழுது போய்த்து வருகிறோம். நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இதை புரிந்து கொள்ளணும், இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்னைக்கு நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்னு வழங்குதோ அன்றைக்கி தான் விசுவாசம் வல்லமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடவுளுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குதுன்னு எல்லாம் தான் நம்புகிறாங்க, அது நல்லது. ஆனால் அது ஒரு பகுதி மட்டும்தான், அது ஒரு பக்கம் மட்டும்தான், ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் மாதிரி தான். இந்த ரெண்டாவது பக்கத்தை சேர்த்தா தான் அது செல்லும். அது என்னென்னா, என்னுடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது, என்ன அப்படி கடவுள் உண்டாக்கிட்டாரு. என் வார்த்தையை நான் சாதாரணமாக இட போடக்கூடாது, என் வார்த்தை ரொம்ப முக்கியம், நான் எப்படி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்றது ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே எடுத்து காண்பித்து வருகிறேன். பாருங்கள், ஃபெய்த் லைஃப் அப்படின்னு பேசுகிறோம், விசுவாச ஜீவியம் அப்படின்னு சொன்னால் அநேக வருஷங்கள் நான் கூட நினச்சிருந்தேன். ஏன்னா என்னை சுற்றி உள்ளவங்களாம் எப்படின்னு சொன்னாங்க, வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார், அவர் விசுவாச ஜீவியம் பண்ணுறார். அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி தான் இன்றைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
மற்றவங்களாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தோம். நாங்கள் விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியம்னா என்ன? வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தது தான் விசுவாச ஜீவியம்னு நினைக்கிறோம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. விசுவாச ஜீவியம்னா வேலையை விட்டு ஊழியத்துக்கு வர்றதில்ல. விசுவாச ஜீவியம்னா ஏதோ ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசித்ததை நான் பேசுகிறேன், நான் பேசுகிறது அப்படியே நடக்குது. அதுதான் விசுவாச ஜீவியம். இது விளங்கிக்கிறதுக்கு எனக்கு சில வருஷங்கள் ஆச்சு. விசுவாச ஜீவியம்னா என்ன? ஒன்றை ஆழமாய் விசுவாசிக்கிறேன் இருதயத்தில். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதையே நான் பேசுகிறேன். நான் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறேனோ அது அப்படியே எனக்கு ஆகிறது. அதுதான் விசுவாச ஜீவியம். ஆகவே தான் சொல்லுகிறோம், தேவன் விசுவாச தேவன் என்று. ஃபெய்த் காட். அண்ட் வி ஆர் சில்ட்ரன், ஃபெய்த் சில்ட்ரன் ஆஃப் த ஃபெய்த் காட். விசுவாச தேவனுடைய விசுவாச பிள்ளைகள். அப்போ விசுவாச தேவன்னா என்ன? தான் ஒன்றை அவர் உள்ள நம்புகிறாரு, வாயினால் பேசுகிறார், பேசுகிறது அப்படியே நடக்குது. அதுதான் ஃபெய்த் காட். அந்த விசுவாச தேவனுடைய விசுவாச பிள்ளைகள்னா யார்? உள்ள நம்புகிறோம் இருதயத்தில், வாயினால் பேசுகிறோம், அது அப்படியே நடக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், இந்த வசனத்தில் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மார்க் 11:23 நம்ம இத்தனை தடவை வாசிட்டோம். அதை ஒவ்வொரு தடவை துவங்கும் போதும் இதில் தான் துவங்குறோம். ரொம்ப முக்கியம் பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரியணும். இயேசு விசுவாசத்தை குறித்து போதித்த ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரொம்ப நிறைய காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை சொல்கிறத பற்றி, உங்கள் வாயினுடைய வார்த்தையை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கு. உங்கள் சேயிங், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன வசனத்தில் 3 தடவை உங்களுடைய வார்த்தையை பற்றி சொல்லியிருக்குது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. ஒரு தடவையாச்சா? ஒரு தடவை வருது. தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தன் இருதயத்தில் தான் சொன்னபடியே நடக்கும் என்று, மறுபடியும் சொல்கிறத பற்றி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியேன்னு 3 தடவை ஒரே வசனத்தில் வருது. விசுவாசன்ற வார்த்தை ஒரு தடவை தான் வருது, ஆனால் சொல்கிறத பற்றி 3 தடவை வருது. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்சர்வேஷன், ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசித்து வெறும் விசுவாசத்தை போதாது, அதை வாயினாலே கட்டவிழ்க்க வேண்டும். விசுவாசம் வாயில் நம்ம பேசுகிற வரைக்கும் அந்த விசுவாசம் போய் நமக்காக வேலை செய்ய முடியாது. விசுவாசம் ஒரு வேலைக்காரனை போலன்னு சொன்னேன். அது நமக்காக வேலை செய்யுது. அந்த 100 அதிபதி சொல்கிறான் இல்லையா இயேசுக்கிட்ட, இயேசு வந்து அவனுடைய வேலைக்காரனை சோமாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வரேன்ட்டார். போயிட்டு இருக்க வழியில் அவன் சொல்கிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வீட்டுக்காரன் வேலைக்காரன் அங்கே தூரத்தில் இருக்கிறவன் அவன் சோகமாயிடுவான். இயேசுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இவன் புறஜாதியான இருந்துக்கிட்டு, ஒரு ரோம போர்ச்சேவனாக இருந்துக்கிட்டு, இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத விசுவாசம் இவனுக்கு இருக்குதே அப்படியே சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் மக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்ட்டார். ஏன்? அவனுடைய விசுவாசத்தில் என்ன பெருசாக இருந்தது? அந்த வார்த்தை, இவர் வாயிலேருந்து வார்த்தை வந்தால் அது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதாக இருக்குதுன்னு அவன் புரிஞ்சு வைத்திருந்தான். இங்கே வார்த்தையை பேசினார்னா எங்கேயோ இருக்கிற அவனுடைய வேலைக்காரன் சோமாவான்றான். அப்போ வார்த்தை மைல்கள் தூரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. மைல்கள்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாது. அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியது, எந்த தூரத்தை காட்டிலும் பெரியது. தூரங்கள்லாம் ஒன்றுமில்லை. இங்கே வார்த்தையை சொன்னால் 10,000 மைல் தூரத்தில் அதே நேரத்தில் அந்த வார்த்தை வேலை செய்ய முடியும். ஏனென்றால் வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது, தூரத்தையெல்லாம் கடந்தது. ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையினால தான் எல்லாமே உண்டானது. இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை பில்லியன் மைல் தொலைவு உள்ள அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டது என்பதை பாருங்கள். எப்படி உண்டாயிருக்குது. ஒரு வார்த்தை அவ்வளோத்தையும் உண்டாக்குனது. அந்த மனுஷன் அதை அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்கான் பாருங்கள். அவருக்கு ஆச்சரியம், எங்கள் ஆளுங்க மத்தியிலே இவ்வளோ விசுவாசிக்கிற ஆள் இல்லையன்ட்டார். இவன் ரோம போர்ச்சை, இவனுக்கு ஜீவனுள்ள தேவன் அறியாத ஒரு மனுஷன், அவனுக்கு இவ்வளோ தெரியுதுன்றார். ஏன் அவன் சொல்கிறான், ஒருத்தனை வான்னு சொன்னால் அவன் வர்றான், போன்னு சொன்னால் ஒருத்தன் போகிறான். ஏன்னா நான் ஒரு அதிகாரி, எனக்கு தெரியுன்றான். சொன்னது செய்கிறாங்க. அதுபோல தான் நம்முடைய வார்த்தை. அவன் சொல்கிறான், நீர் வந்து போன்னு சொன்னால் அந்த வியாதி போயிடும், நீர் இதை செய்யின்னு சொன்னால் நடக்கும் வேலை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய வாயின் வார்த்தையெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால். அப்போ வார்த்தை வந்து பாருங்கள், ஒரு வேலைக்காரனை வேலை வாங்குறதுக்கு வார்த்தை தேவைப்படுது. அதுபோல் விசுவாசம் என்கிற வேலைக்காரனை, விசுவாசம் ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்குது, அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் அவசியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதை விசுவாசித்து சொல்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. எதை சொல்கிறீங்களோ இல்லை, எதை விசுவாசித்து அதை சொல்லுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் இப்படி தான் நடக்குது பாருங்கள் வாழ்க்கையில். நம்ம எதை விசுவாசித்து அது சொல்கிறோமோ அதுதான் நடக்கிறது. அப்போ நல்ல காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியங்களை நாம் சொல்ல வேண்டும்.
சரி சொல்லிட்டுருக்காங்க, எனக்கு எப்போவுமே தாங்க பஞ்சம் தாங்க, எனக்கு எப்போவுமே பத்தலைங்க, எனக்கு எப்போவுமே கைக்கும் வாய்க்கும் தாங்க, எனக்கு எப்போவுமே வாழ்க்கை ஒரு இழுபறியாக தான் இருக்குது. இதுதான் பேசுகிறாங்க. இது பேசுகிறதுனால அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. ஏன்னா அதை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்போவுமே எனக்கு நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் எப்போவுமே தாழ்ச்சி அடைவதில்லை, எப்பொழுதுமே குறைவுபடுவதில்லை, எப்பொழுதுமே நான் பஞ்சத்தில் அகப்படுவதில்லை, எப்பொழுதுமே எனக்கு எந்த குறைவும் கிடையாது அப்படின்னு வாயை திறந்து பேசி பாருங்கள். இல்லைங்க அப்படி இல்லைங்களே அப்படின்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் பேச சொல்கிறேன். அப்படி இருக்கிறீங்கன்றதுனால இல்லை, அப்படி மாறணுங்கிறதுக்காக தான் அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் அப்படி தான் அது நடக்கிறது. அப்போ வார்த்தையில் எப்படி பேசுகிறோன்னு கவனிக்க வேண்டும். எப்போவுமே நான் ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கவனிக்கணும். எதையாவது ஒன்று பேசக்கூடாது. எப்போவுமே கஷ்டந்தாங்க அப்படி பேசக்கூடாது. எப்போவுமே நான் நல்லா இருப்பேன், கர்த்தருக்குள்ளே நான் நன்றாக இருப்பேன், ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே மாதிரி என்னுடையது அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை உங்களுடையதாக்குறீங்கன்னு. சிலர் சொல்கிறாங்க, இந்த என் பிளட் ப்ரெஷர் இருக்குதுங்களே, இது என்றைக்கு உங்களுதாச்சு? இது ஏன் பைபிள் எழுதியிருக்கா உங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு? உங்கள் பிளட் ப்ரெஷர் இல்லை, அது பிளட் ப்ரெஷர். அது ஏன் டயபெட்டிஸ் இருக்குதுங்களே, உங்கள் டயபெட்டிஸ் இல்லை, அது டயபெட்டிஸ். அது உங்களுக்கு ஆக்கிடாதீங்க. இந்த நோய்கள்லாம் பாருங்கள், இது அத்துமீறி நுழைஞ்ச திருட மாதிரி. நுழைஞ்ச உடனே கழுத்தில் கையை கொடுத்து முதல்ல வெளியேற்றுற வேலையிலே இருக்கணும். தினந்தோறும் அந்த மூடில் தான் இருக்கணும், அந்த மூடில் தான் இருக்கணும். நம்ம பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கணும் ஒழிய உள்ளே வந்த திருடனை சோஃபாவில் உட்கார வச்சு நலம் விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க, அப்புறம் சௌக்கியமாக, திடீர்னு எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? யாராவது பேசுவாங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். திருடனை தான் நடத்தணும். திருடனை எந்திரி, 2 உதவி கொடுத்து வெளியே கிளம்பு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எங்கே கட்டி போட்டு போலீஸை போட்டு கூப்பிட்டு ஒப்படைக்கணும். அந்த மாதிரி வேலையில் இறங்கணும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இது என்னுடைய பற்றாக்குறை, என்னுடைய நோய், என்னுடைய இது ஏன் பிரச்சனை இப்படின்னு தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார் எல்லாத்தையும். உங்கள் மேலே அதுக்கு உரிமை கிடையாது. அத்துமீறி நுழைஞ்ச ஒன்று, இட்ஸ் என்க்ரோச்சர். அந்த என்க்ரோச்சரை நீங்கள் வெரைட்டி ஆகணுமே ஒழிய இதை வச்சுக்கிட்டு என்னதுன்னு அப்போ உங்களுக்கு ஆகிடும். அது உங்களுடைய நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகிடுச்சு பாருங்கள். சிலருக்கு பாருங்கள் இந்த அலர்ஜிஸ் எல்லாம் இருக்குது. சிலருக்கு நாய் பிடிக்காது, நாய் ஒத்துக்காது இல்லையா, அதான் அலர்ஜின்றோம். சிலருக்கு பூனை ஒத்துக்காது, சிலருக்கு ஆளுகளே ஒத்துக்காது. அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? காற்று ஒத்துக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி உள்ள ஆளுங்களை நான் பார்த்துருக்குறேன். சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன பெருமை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள்லாம் பரவாயில்ல, எங்கே வேணால் போய் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ். இன்னும் நம்மகிட்ட நம்ம குறை இருக்கிற மாதிரியும், இவர் ரொம்ப ஸ்பெஷல் மாதிரியும், இவர் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வசந்தவர் மாதிரியும், நம்மக்கிட்ட ஏதோ சரியில்லைன்ற மாதிரியும், நீங்கள்லாம் எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு நான் ரொம்ப அல்ட்ரா சென்சிட்டிவ், எனக்கு இது ஒத்து வராது அப்படின்றாங்க. நான் சொல்லுகிறேன் கேளுங்க, நம்முடையதாக்கி கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் நம்முடையது ஆக்கி கொள்ள கூடாது. அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுங்க, அது இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அந்த இருக்கிறத போக்குறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இருக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவாளி தேவையில்லை. இருக்கிறத யார் வேணால் சொல்லிடலாம். வேறு விதமாக வாழ்க்கையை செட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதையே ஓதிட்டு இருக்கிறத பற்றி சொல்லிடல. இருக்கிறதா சொல்கிறது பெரிய ஞானியாக நினச்சிட்டு இருக்காங்க சிலர். கிடையாது. அது இருக்கிறதா சொல்கிறதுக்கு பெரிய ஆள் தேவையில்லை. என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பதை செட் பண்ணுறதுக்கு தான் ஆள் தேவைப்படுகிறது. இருக்கீங்களா? அப்போ வேதவசனம் சொல்லுது. போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? நாவு முழு சரீரத்தையும் அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. சரீரத்தை எல்லாம் சொல்லுங்கள், சரீரத்தை. நாக்குக்கு இந்த சரீரத்தின் மேல் அதிகாரம் இருக்குது. சரீரத்தையே அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்முடைய வார்த்தைகள்னால நாம் இந்த வியாதிக்கு ஓனர் ஆகிடக்கூடாது, இந்த வார்த்தையினால் தரித்திரத்துக்கு ஓனர் ஆகிடக்கூடாது, இந்த வார்த்தையினால் பிரச்சனையை கட்டிக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, தரித்திரம் பிடிச்சிருச்சுன்றாங்க. தரித்திரம் ஒன்று இவங்களை பிடிக்கல. தரித்திரத்துக்குன்னா 2 கை 2 காலாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இவங்க தான் போய் தரித்திரத்தை பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சாங்க? பேசி தான் பிடிச்சாங்க. தரித்திரம் எப்படி பிடிக்கும் இவங்கள? அது ஒன்றும் அப்படி பெரிய ஒரு சக்தி கிடையாது.
இவங்க தான் போய் அதை பிடிச்சாங்க, அதை எண்ணுனாங்க, அதை பேசுனாங்க, அதை யோசித்தாங்க, அதையே மேன்மை பாராட்டினாங்க, அதனால பிடிச்சிக்கிச்சு. இது இவங்க அவங்கள அதை பிடிக்க போய் அது இவங்கள பிடிச்சிக்கிச்சு நல்லா. இப்போ அதை உதறி எரிய வேண்டும். இருக்கீங்களா? திருப்பம் 2 கொரிந்தியர் போன வாரம் பார்த்தோமல்லவா, அந்த வசனத்தில் ஒரு காரியத்தை காமிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், அதை மேற்கோள் காட்டுகிறார். எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. எந்த விசுவாசத்தின் ஆவியை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களுக்கெல்லாம் இருந்தது பாருங்கள் விசுவாச ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி. தாவீதுக்கு இருந்து பாருங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவி. கோலியாத்தை பார்த்து உன்னை தலையை சீவி ஆகாயத்து பறவை கொடுப்பேன், அந்த விசுவாசத்தின் ஆவி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி. நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ விசுவாச ஜீவியம்னா என்ன? எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை மட்டும் பேச வேண்டும். அந்த வசனத்து பக்கத்தை எழுதி வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் எனக்கே கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் வழங்குச்சு. ஆரம்ப காலத்தில் எனக்கு சில காரியங்கள்லாம் இது உதிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசுகிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எம்மாத்திரையா, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அற்பன், நீங்கள் அதையா விசுவாசிக்கிறீங்க? என்ன இல்லை பிரதர், ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன். சும்மா ஏன் சொல்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசிங்க. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அப்போ அதை விசுவாசிக்கிறீங்களா? இல்லை பிரதர், ஒரு இதுக்கு சொன்னேன். அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க? சும்மா அதுக்கு இதுக்குலாம் சொல்லக்கூடாது. எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை மட்டும் தான் பேசணும். இதுதான் பிரின்சிபல், ஃபெய்த் பிரின்சிபல்னால் இதுதான். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கலாம் பேசக்கூடாது, சும்மா பேசுகிறேன் இல்லை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தால் மட்டுமே பேச வேணுமோ ஒழிய சும்மா பேச கூடாது. இதுதான் விசுவாச ஜீவியம். அப்போ வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பேசுனாருன்னா சொல்லுங்கள், இதுதான் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், போச்சு, எல்லாம் குடி முழுக போகுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், இதுதான் விசுவாசிக்கிறேன். அப்போ சொல்கிறார், இல்லை ஒரு வார்த்தைக்கு வந்துருச்சு இது வாயில். நாம் எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணால் தான் அந்த உணர்வு நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஏனென்றால் நம்முடைய வார்த்தையை லேசானதை நினைக்கக்கூடாது. நான் ஏதோ சொல்லிட்டேன், தவறி வந்துருச்சாக்கும், நான் உண்மையாக மீன் பண்ண. ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு தெரியும் பிரதர் நான் என்ன மீன் பண்ணேன்னு. அது கர்த்தருக்கு தெரிஞ்சு அது பிடிக்காம தானே என்னை வச்சு பிரசங்கம் நடத்திட்டு இருக்கிறாருங்க. அப்போ கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு தெரியும், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா நீங்கள் சொல்கிறது? நல்லா கவனிக்கணும். சகிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. உங்கள் ஜீவியத்தை மாற்ற வேண்டும், உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. ஆனால் கொண்டு போக விட மாட்டேங்கிறீங்க. ஏன் என்று சொன்னால் நீங்கள் பேசுகிறதே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதை மாற்றினா தான் வாழ்க்கை மாற முடியும். அப்போ பாருங்கள், அப்போ பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் யாக்கோபு 1, 2, 3 அதிகாரம்லாம் பார்த்தோம் இல்லையா? 1ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லுது? நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லை, அதன்படி செய்கிறவர்கள்னு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ கையை காலை வச்சு என்னத்தையும் செய்யணும் போல இருக்குன்னு. கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தையே பார்த்தீங்கன்னா வார்த்தையை பற்றி பேசுது, நம்முடைய வாயின் வார்த்தைகளை பற்றி பேசுது. 1ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை சொல்கிறேன். கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை, செய்கிறவர்களாக இருங்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துருவோம். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 23ஆம் வசனம். எண்ணத்தினால் 1:23 யாக்கோபு, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்புறம் அதை கொஞ்சம் விளக்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அந்த அந்த அடுத்த 2 வசனம் அதனுடைய விளக்கம் அவ்வளோதான். 26ஆம் வசனம் பாருங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செய்கிறவர்களாயும் இருங்கள்னு சொன்னால் ஏதோ கையை காலை வச்சு ஒன்று செய்கிறது கிடையாது. செய்கிறவர்னா எதை கேட்டீங்களோ, வசனத்தை கேட்டீங்கள்ல, அதன்படி பேசுகிறது தான் பிரதானமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று. Your primary action, the foremost action of faith is speaking according to what you heard. நீங்கள் கேட்ட வண்ணமாக அப்படியே பேசுவது இல்லையா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் இல்லையா? அப்போ எதை கேட்டீங்களோ அதன்படி பேச வேண்டும். அதுதான் செய்கிறது. தேவன் பாருங்கள், சிருஷ்டிப்பில் என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதுக்கப்புறம் கார்பெண்டரை கூப்பிட்டு பிளம்பரை கூப்பிட்டுனாரா? வேறு ஒன்றும் பண்ணல, கையை காலை வச்சு ஒன்றும் பண்ணல. பாருங்கள்,
பேசினார், அவ்வளோதான். வெளிச்சம் உண்டாக்கணுதுன்னார், வேறு ஒன்றுமே செய்யலை. கையை காலை வச்சு ஒன்றும் செய்யலை, பேசுகிறத மட்டும் செய்தார். சிலர் பேசுகிறது ஒரு செய்கையா, சொல்கிறத ஒரு செய்கையா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? சொல்கிறது ஒரு செய்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே சொல்கிறதுனால தான் உண்டாக்குனார். நான் சொல்லுகிறேன், சொல்லுகிறது ஒரு செய்கை, செய்கையை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது சொல்கிறது. அப்போ சொல்கிறத சரி பண்ண வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை நாம் சரி பண்ண வேண்டும். திருப்பவும் நீதிமொழிகள் சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள், நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் உள்ளதுன்றது. நீதிமொழிகள் நிறைய வசனங்களை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6:2. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். வாயின் வார்த்தையினால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள முடியுமா? வாயின் வார்த்தையினால் அகப்பட்டு கொள்ள முடியுமா? எதுலையாவது பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்ள முடியுமா? நல்லா கவனிங்க, இது லேசான வசனம் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லுது. வாயை உங்களை சிக்கலுக்குள்ளே ஆக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிக்கலை உண்டாக்க முடியுமா? வேத வசனம் சொல்லுது, வாய் மொழியினாலே சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாயின்னு. பாருங்கள், நீதிமொழிகள் எல்லாமே விஸ்டம் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஞானம், ஞானத்தை பற்றியது. இந்த ஞானத்தினுடைய ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு பெரிய தன்மை என்னன்னா, இன்றைய செயல்களின் நாளைய விளைவுகளை புரிந்து கொள்ள ஞானம் அறிவை பயன்படுத்துகிறது. அதாவது ஞானம் என்ன பண்ணுது, அறிவை உபயோகப்படுத்தி இன்னைக்கு இப்படி செய்தால் இதன் விளைவு நாளைக்கு என்னவாய் இருக்கும் என்கிறதை முன்கூட்டியே கணித்து விடுகிறது. அதான் ஞானம். ஞானம்னாலே ஃப்யூச்சரை பற்றி ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுறான், இன்றைக்கி நான் இதை செய்தால் நாளைக்கு அதனால் என்ன விளைவுகள் உண்டாகும் என்று யோசித்து பார்க்குறான். நிறைய காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். இன்றைக்கி இதை செய்தால் நாளைக்கு என்ன ஆகும்னு யோசித்து பார்த்தாலே செய்ய மாட்டோம், ஞானம் வந்துடும். நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் சொல்லும்போது, செய்கிறதுன்னா என்ன, பேசுகிறது. பிரதானமாக என்னது, வாயை திறந்து பேசுகிறது. அதுவே ஒரு பெரிய செய்கை, செய்கை காட்டிலும் மேலானதுன்னு சொன்னேன். அப்போ இப்படி சொல்கிறேன், இன்றைய செய்கை நாளைக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்றதுக்கு பதிலாக, இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தை நாளைக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்று யோசித்து பார்த்து பேசுகிறது தான் ஞானம். இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒன்று பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறதை அறிந்து பேசுவது தான் ஞானம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்காக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, வெற்றியோடு, முன்னேற்றத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான செயல் என்ன? உங்களுடைய வார்த்தையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி பேசுகிறீர்கள் என்பதை மாற்ற வேண்டும். அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் மாறிவிடும். இன்றைக்கு போல நாளைக்கு இருக்காது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் திருப்போம். யாக்கோபு 3, நீதிமொழிகள் அப்படியே வச்சுருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் திருப்போம். 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள். நிறைய உதாரணம் தர்றாரு நாவு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல்களை பாருங்கன்றாரு, அவைகள் பெருசாக இருக்குது, கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும். ஒருத்தர் சொல்கிறார், அடியேன் வாழ்க்கை கப்பலில் ஏறி இருக்கிறேன், எந்த பக்கம் கொண்டு போதோ தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். எவனாவது கப்பலில் ஏறுவானா எங்கே போகிறோன்னு தெரியாமல்? கப்பலில் எவ்வளோ சரக்கு ஏற்றி அனுப்புகிறாங்க, எவ்வளோ ஆட்கள் பயணம் பண்ணுறாங்க. ஏறிக்கிங்க, காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் கப்பல் போகும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் சொல்கிறாங்க, அடியேன் வாழ்க்கை கப்பலில் ஏறி கொண்டிருக்கிறேன். இது எங்கே போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். காற்று எப்படி அடிக்குதோ சொல்ல முடியாது, அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. எப்படி அடித்து எங்கே கொண்டு போய் தள்ளுமோ தெரியாது. இந்த கப்பலில் ஏறி அக்கறைக்கு நான் போய் சேர போகிறேன், எங்கேயோ போய் சேர்க்கும் அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி அல்ல. சொல்லியிருக்குது, கப்பல்களை பாருங்கள், அவைகள் பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றில் அடிபட்டாலும். கடுங்காற்று வருது வாழ்க்கையில். எத்தனை பேர் சொல்கிறீங்க, சில நேரத்தில் புயல் வீசுது, காற்று அடிக்குது, நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் சில நேரத்தில் சந்திக்கிறோம். நம்ம ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில். அப்படி அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ
அதாவது அதை ஓட்டுறவன் வந்து எங்கே போகணுன்னு டைரெக்ஷனெல்லாம் டிட்டர்மின் பண்ணிட்டான், டெஸ்டினேஷனை டிட்டர்மின் பண்ணிட்டான். அதான் போய் சேர வேண்டிய இடம் என்ன என்பதை தீர்மானித்து விட்டான். அந்த இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். நாவு வந்து சிறிய சுக்கான் மாதிரி இருக்குன்றார். அப்போ என்ன அர்த்தம்? கப்பல் தெற்க போய்கிட்டு இருக்குது, நீங்கள் வடக்க போகணும் விரும்புகிறீங்க. தெற்க போகிற கப்பலை வடக்க எப்படி திருப்புறது? இந்த சுக்கானை, சிறிய சுக்கானை அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? வடக்க நோக்கி போகிறதுக்காக அதில் செட் பண்ணணும். அதை செட் பண்ண உடனே திரும்பாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கப்பல், அது காற்று வேறு அடிக்குது. ஒருவேளை உடனே திரும்பாமல் இருக்கலாம், ஆனால் உடனே திரும்புகிற வேலையை ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி திரும்பலனாலும் நாளைக்கு திரும்பிடும், இன்றைக்கி இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் திரும்பிவிடும். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை கப்பல்களை எவ்வளோ பெரிய காற்று அடித்தாலும், எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் நேரிட்டாலும், என்ன நேரிட்டாலும், நான் சொல்லுகிறேன், இந்த சுக்கானாகிய நாவை நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்களோ அதை நோக்கி செட் பண்ணா, அதை நோக்கி இதை நீங்கள் சரி பண்ணா, இந்த நாவை சரி பண்ணா, எங்கே நோக்கி போகணும்? நீங்கள் சுகத்தை நோக்கி போகிறீங்களா? வெற்றியை நோக்கி போகிறீங்களா? எங்கே போகணும்? எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அதற்கேற்றபடி இந்த நாவை சரி பண்ணால் அவ்வளோ பெரிய கப்பல் காற்று தாறுமாற அடித்தா கூட இந்த சிறிய சுக்கான் அவ்வளோ பெரிய கப்பலை திருப்பி நீங்கள் போக தீர்மானித்த அந்த இடத்தை நோக்கி அந்த கப்பலை செலுத்தும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது நிச்சயமாக நடக்கும். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி மாற்றுங்க, நாளைக்கு உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இன்றைக்கி மாற்றினீங்கன்னா தெற்க போகிறதுக்கு போல மேற்க போயிட்டு வடக்க போயிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நாம மாற்றினீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயித்து விட்டீர்கள் என்று ஆகிவிட்டது, இல்லையா? அப்போ பாருங்கள், திருப்பியும் போவோம் 6ஆம் அதிகாரத்துக்கு. உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அவங்க பிரச்சனையில் சிக்கி இருக்கிறதே வந்து எதனால் சிக்கி இருக்கிறாங்க? வாயினால் தான் சிக்கியிருக்கிறாங்க. வாய் அழிக்கும், அது கட்டும். நான் உன் வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அத்தி மரத்தை பார்த்து ஒருவன் ஒரு இடத்துல ஒரு கால் புசியாது இருக்க கடவுள்னு சொன்னார், அது அப்படியே வேரோடு பட்டு போயிட்டு. இவரே தான் ஆதியிலே என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாகிறதுனாரு, அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டானது. அங்கே உருவாக்குனாரு, இங்கே என்ன பண்ணார்? ஒரு அத்தி மரத்தை பட்டு போக வச்சிட்டார். வார்த்தை, ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தை அழிக்கவும் செய்கிறது, என்ன பண்ணுகிறது? கட்டவும் செய்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? சில சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க. எனக்கு சில ஆளுங்களுக்கு தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன், ரொம்ப கஷ்டங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி 20 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கப்பல் திரும்பவே இல்லை, திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை. இதில் போய் கோயிலில் போய் பாட்டு வேறு பாடிடுறது. இந்த வாழ்க்கை படகிலே ஏசி என் கூட பயணம் செய்கிறார்னு ஒரு பாட்டை பாட்டு, என்னத்தையாவது ஒரு பாட்டை பாடிட்டு அல்லேலியா ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. எப்படி திரும்பவும்? கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்ற வாழ்க்கை, நஷ்டம் நஷ்டம் நஷ்டன்ற வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை திரும்பவும்? அதுக்கு இந்த நாவை செட் பண்ண வேண்டும். எப்படி செட் பண்ணணும்? ஏன் ஒவ்வொரு நாளும் எழுந்து இப்படி சொல்லக்கூடாது? நான் மேலே வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை திரும்பி கொண்டிருக்கிறது, வெற்றியான திசைக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறது, ஜெயத்தின் திசைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. நான் தோற்கடிக்கப்படுவதில்லை. எனக்கு தேவனுடைய தயவு உண்டாயிருக்கிறது, மனுஷர் தயவு உண்டாயிருக்கிறது. என்னை பார்க்கிறவரெல்லாம் எனக்கு ஒத்தாசையும் அனுகூலம் செய்கிறார்கள். என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்குது, ஏன்னு எனக்கு தெரியல. ஹலோ, ஏன் அப்படி வராத வாயில்? எனக்கு எல்லாரும் உதவி செய்வார்கள், எனக்கு கடவுள் உதவி செய்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் மேலே வருவேன், நான் கீழே போகிறதில்லை, நான் நிச்சயமாக ஜெயித்தே ஆவேன். என்னால் ஜெயிக்க முடியாத பிரச்சனை ஒன்று இல்லை. ஏனென்றால் எனக்குள்ளே என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். ஒரே பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் வாய் எப்படி செட் பண்ணுங்க சொல்கிறேன். இந்த சுக்கான் எப்படி செட் பண்ணுங்கள், கப்பல் வேச திரும்ப ஆரம்பிக்கும். அப்படியே மொல்லமாக திரும்பி 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். வேறு டைரெக்ஷனில் கொஞ்ச நாள் பயணம் பண்ணால் போய் சேர்ந்துருவீங்க. எங்கே? வெற்றிக்கு, ஜெயத்துக்கு, செழிப்புக்கு நேராக போய் சேர்ந்து விட முடியும். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் நான், அனதர் டிரான்ஸ்லேஷன். அப்புறம் தமிழில் நானே மொழிபெயர்த்து வச்சுருக்கிறேன்.
அது வேணால் எழுதிக்கங்க, அப்புறம் கிடைக்காது. இங்கிலீஷில் வாசிக்கிறேன் இன்னொரு மொழிபெயர்ப்பில். யூ ஆர் டேக்கன் ஆஸ் இன் அ நெட் பை த வேர்ட்ஸ் ஆஃப் யுவர் மவுத், த சேயிங் ஆஃப் யுவர் லிப்ஸ் ஹவ் ஓவர் கம் யூ. தமிழில் சொல்லுகிறேன், நீ உன் வாயின் வார்த்தைகளால் வலையில் அகப்படுவது போல பிடிபட்டாய். நீ சொன்ன வார்த்தைகள் உன்னை மேற்கொள்ளுகிறது. எவ்வளோ சாலம் வேர்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். வாயின் வார்த்தையினால தான் வலையில் சிக்கின ஒரு மீன் போல விடுபட முடியாத அளவுக்கு போய் சிக்கியாச்சு. எப்படி? வாயின் வார்த்தைகள்னால. உன்னுடைய வார்த்தைகள், நீ சொன்ன வார்த்தைகள் உன்னை தோற்கடித்து விட்டது, உன்னை மேற்கொண்டு விட்டது. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அப்போ உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களை தோற்கடிக்க, உங்களை மேற்கொள்ள, உங்களை சிக்க வைக்கக்கூடிய வல்லமை இருக்குதா? நான் சொன்னேன் இல்லையா, சிகரெட் பிடிக்கிற அந்த பையனை நான் சொல்கிறேன், எல்லா மீட்டிங்கு போனேன், எல்லாம் பண்ணேங்க. ஆனால் என்ன பாருங்கள் பிரதர், ஒரு கட்டு எனக்கு, இந்த கட்டில் இருந்து விடுபடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், விடுபட முடியல, எனக்கு விடுபடவே முடியவில்லை எனக்கு. ஏனென்றால் அதான் ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு நிக்கட்டின் ஆவி எனக்கு இருக்குதுன்ட்டாங்க. அதனால் இதுலேருந்து விடுபடுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு புரிஞ்சிச்சு அவன் ப்ராப்ளம் என்ன. நான் சொன்னேன், நீ அடுத்த தடவை சிகரெட்டை வாங்கும்போதே எனக்கு நிக்கட்டின் ஆவி இல்லை, எனக்கு பரிசுத்த ஆவி தான் இருக்குது. இது என்னை கட்ட முடியாது, இது என்னை அழிக்க முடியாது, இது என்னை மேற்கொள்ள முடியாது, இதை காட்டில் நான் பெரியவன், இதை நிச்சயமாக ஜெயிப்பேன், இது என்னை கீழ்ப்படுத்த முடியாது, நான் இதை கீழ்ப்படுத்துவேன். வாங்கும்போதே அப்படி வாங்குன்னு. ஏன்னா அவனை வாங்காதன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவன் வாங்கிட்டு தான் இருக்கிறான், பாக்கெட்லேயே வச்சுட்டு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், வாயிலிருந்து நாத்தம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. பிடிக்காதுன்னு சொல்லி அவன் எல்லாம் சொல்லி எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னேன், நீ வாயில் வச்சு பற்ற வச்சு ஊதும்போது சொல்லு. அப்படிங்களா? பற்ற வச்சு ஊதும்போதா சொல்கிறீங்க? சொல்லியா பரவாயில்ல, ஊதும்போதே நீ முன்ன என்ன சொல்லிகிட்டு இருந்த? இது ஒரு பாண்டேஜ் மாதிரி பிரதர், இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, நிக்கட்டின் ஆவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பாருங்கள் அப்படி தானே ஊதிட்டு இருந்தேன். இப்போ இதை சொல்கிறேன், நான் எப்படி ஊத போகிறேன், இதை சொல்லு. ஊதும் போதே என்னன்னு சொல்லு, எனக்கு நிக்கட்டின் ஆவி கிடையாது, எனக்கு ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். கொஞ்ச நாளைக்குள்ளே திரும்பி வரலாம் பாருங்கள், எல்லாத்தையும் விட்டாச்சுங்க. ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே சிகரெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நிக்கட்டின் ஆவி இருக்குது, நிக்கட்டின் ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலாம் தாராளமாக. கடைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் நிக்கட்டின் ஆவி உங்களுக்கு இருக்குதுன்னு, ஏன்னா அவனுக்கு வியாபாரம் ஆகுது இல்லை. அவன் நினைப்பான், ரொம்ப ஜெபம் பண்ணும் போல இருக்குது, எல்லாருக்கும் நிக்கட்டின் ஆவி பிடிக்கிட்டோன்னு, விற்கவே மாட்டேங்குதுன்னு. நிக்கட்டின் ஆவி இருக்குது, எனக்கு விடுபடவே முடியல, நான் அந்த மீட்டிங்கு போனேன் ஒன்றும் ஆகலை, இந்த மீட்டிங்கு போனேன் ஒன்றும் ஆகலை, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாங்கி ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னைக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறீங்களோ, என்னைக்கு நீங்கள் யாருங்கிறத பேசுகிறீங்களோ, என்றைக்கு உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பற்றி திட்டவட்டமாக பேசுகிறீங்களோ, அன்றைக்கி தான் விடுதலை ஆரம்பமாகிறது. திரும்பிடும். சவுத்தில் போகிறது நார்த்துக்கு போகும், தெற்க போகிறது வடக்க நோக்கி போகும். கப்பலை திருப்பிடலாம், வாயை கொண்டு திருப்பிடலாம். இருக்கீங்களா? அப்படி தான் ஒரு அம்மா பாருங்கள், பெரிய பிரச்சனைன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. நான் நிறைய பெரிய பிரச்சனைலாம் கேட்டிருக்கிறேன் பாருங்கள், இதான வேலை நமக்கு. ஸோ கேட்டேன், அந்த அம்மா சொன்ன பிரச்சனை கேட்டேன், விளங்குது அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனைன்னு விளங்குது. சரி, நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு உடனே உருன்னு கோவம் வந்துடுச்சு. நான் இவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என் பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்களே. அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு இந்த அம்மாவுடைய பிரச்சனை என்னன்னு. இந்த அம்மாவுடைய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய பிரச்சனைக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும் எல்லாரும். தன்னுடைய பிரச்சனையை சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் ஆணும் வாய்ப்பு. அப்படியா சிஸ்டர், நான் இன்னையிலேருந்து ஒரு உபவாசம் போடுறேன் உங்களுக்காக. இது ரொம்ப லேசில் போகாது, இது ரொம்ப கஷ்டமான பிரச்சனை. நான் உங்களுக்கு உபவாசம் போட்டு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன் சிஸ்டர், பார்ப்போம். நான் எங்கள் சபையில் சொல்லி 1000 பேரையும் உபவாசம் போட சொல்கிறேன். ஏன்னா 1000 பேர் இருந்தால் பெரிய மெஜாரிட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து அந்த பிரச்சனைக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லை பாருங்கள். ஏன்னா பிரச்சனையை பெருசாக பேசுகிறது என் வேலை கிடையாது, இயேசுவை பெருசாக பேசுகிறது தான் என்னுடைய வேலை. பெரிய பிரச்சனைங்கிறது எனக்கு புரியுது. அது எவ்வளவு காலம் பெரிய பிரச்சனை நினைக்கிறேன்னா அவ்வளவு காலம் அதை மட்டம் தட்டி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அப்போ பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்படி தான் ஒருத்தன்
கடன் வாங்கிடுறது, இஷ்டத்துக்கு கொடுத்த பக்கம்லாம் வாங்கிடுறது. இப்போ தான் ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா கடன் வாங்குறது. ஒருத்தர் சொல்கிற எனக்கு இவ்வளோ கடன் வாங்க முடியுமாங்க, அது என்ன பெரிய சாதனையா? அது முட்டாள்களுடைய சாதனை. அது இவ்வளோ கடன் வாங்க முடியும்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசுகிறாரு. இவ்வளோ நான் வாங்கிட முடியும், உங்களால் எவ்வளோ முடியும்? என்னால் எதாவது முடியாது இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி வாங்கி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கா? என்னால் இவ்வளோ கடன் வாங்க முடியும் அப்படின்ற மென்டாலிட்டி பாருங்கள். போய் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு எல்லாம் போட்டு கப்பல் முழுகிட்டு இருக்குது. இப்போது வந்து பேசுனா ஒருத்தங்க சொன்னாங்களாம், உனக்கு இது உனக்கு ஒரு மென்டல் டிசீஸ், இது டிஸார்டர், இது ஒரு மனநோய். இது இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட்டை பாருன்றிருக்காங்க. போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா அவங்க தான் டாக்டருங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்களே. ஏதோ அப்சசிவ் சம்திங் என்னத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் ஊரெல்லாம் போய் ஐம் அப்சசிவ் கம்பல்சிவ் பாரோவர், அதுக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குது, அதை சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. நான் சொன்னேன், அது எங்கே புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்குதா, பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்குதா? தேடி பார்த்தாங்க கிடைக்காதப்பா. அது நான் இதுதான் எனக்கு இந்த நோய் தான் இருக்குது, எனக்கு இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், நான் வேதத்தில் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய். நீ அதை பேசுகிற வரைக்கும் இந்த கடன்லேருந்து வீழ முடியாது. உனக்கு நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்கு நோயின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க, உனக்கு ஒரு நோய் கிடையாது. இதை சரி பண்ணலாம், நீ வாயை சரி பண்ணு, நோய் சரியாயிடும். அது நோயாக இருந்தால் கூட நோய் சரியாயிடும். வாயை சரி பண்ணால் நோய் சரியாயிடும். பாருங்கள், அதனால தான் பாருங்கள், யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னப்போ சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியா. முதல்ல வாயை தான் டீல் பண்ணுறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, முதல்ல பிரதர் நான் கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் வாயை ஒர்க் பண்ணுவோம். இல்லை, முதல்ல வாயை செட் பண்ணால் தான் மைண்டை சரி பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இதில் இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். தென் யூ ஷல் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ், தென் யூ ஷல் ஹேவ் குட் சக்ஸஸ். இதெல்லாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை அற்புதமான ஒரு காரியம். இது பிரச்சனை அப்படியே சொல்லுகிறது. இது ஒரு டாக்டரை விட பிரமாதமான ஒரு தேவனுடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறது. சரி, திருப்புவோம் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். அப்போ வாயினால் சிக்குன்றலாம், வாயினால் போய் அகப்பட்டுடலாம். வாயை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயினால தான் சிகரெட்டில் மாட்டுறாங்க, வாயினால தான் குடி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, வாயினால தான் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டிகிட்டு இருக்கிறவங்க அதில் அகப்பட்டுக்கிறது எப்படி? கடனை வாங்கிடுறாங்க, ஆனால் அதுலேயே சிக்கி அதுலேயே தவிச்சிட்டு இருக்கிறது எப்படி? வாயினால தான். அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி? வாயினால தான். அதை காமிக்கிற பாருங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நிறைய பேர் இந்த ஜீவ ஊற்று எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கா, அந்த ஊரில் இருக்கா, எந்த ஊரில் இருக்குது? இஸ்ரவேலில் இருக்கா? எந்த ஊருக்கும் போக தயார். பயணத்தை மேற்கொண்டு 500 மைல் 1000 மைல் 10,000 மைல் கூட போக தயார். ஜீவ ஊற்று தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே இருந்தாவது நல்லது கிடைக்குமா, பிறக்குமா, உண்டாகுமா என்று நான் கண்டுபிடிச்சேன். ஜீவ ஊற்று எங்கேருந்து உண்டாகுதுன்னு ரொம்ப தூரத்தில் இல்லை, மூக்குக்கு கீழே நாக்கில் இருக்குது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் ரொம்ப கிட்ட வச்சுட்டாரு. ஜீவ ஊற்று. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடைய நாவு ஜீவ ஊற்று. அப்போ பாருங்கள், வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் ஜீவ ஊற்றிலிருந்து மொண்டு கொள்கிற தண்ணீரை போல் இருக்கிறது. இதுக்காக நம்ம போய் அலைய வேண்டியதில்லை, அங்கங்கே போக வேண்டியதில்லை. சில சொல்கிறாங்க, எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் இதுக்குன்னு ஒரு முகாம் வச்சுருக்கிறோம், அதுக்குன்னு இது நடத்துகிறோமாக்கும், இங்கே 500 மைலில் வாங்க, 1000 மைலில் வாங்க. எங்கேயும் போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்குது. ஜீவ ஊற்று எங்கே இருக்குது? நாவில் இருக்கிறது. நாவை சரி பண்ணால் அலைய வேண்டியதில்லை. பாருங்கள், நாவை சரி பண்ணால் வாழ்க்கை சரியாகிவிடும். 19ஆம் வசனத்தை பாருங்கள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். இதனுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள், இதனுடைய உள் கருத்தை சொல்கிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற் போவாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். அது எப்படி சொல்லலாம்? எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மை உள்ளது, அது என்ன செய்கிறது என்பதை உணராத மனுஷன் முட்டாள். தன்னுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது, அது என்ன செய்கிறது, அதில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்கிறத உணர்ந்து கொண்ட மனுஷன், அதனால் தன்னுடைய நாவை அடக்கி தன்னுடைய நாவில் வர வார்த்தையை அளந்து பேசுகிறவன் அவன் ஞானி. இருக்கீங்களா?
எத்தனை பேர் ஞானிகள் டீமில் இருக்கிறீங்க? முட்டாள் டீமில் சேர்ந்துடக்கூடாது. முட்டாள்கள்லாம் ஃபிசிக்ஸ் வரமாட்டேன்ற அவன் முட்டாள் இல்லை. கணக்கு சரியாக வரலன்றதுனால முட்டாள் கிடையாது. ஹலோ, இங்கிலீஷ் சரியாக வரலன்றதுனால முட்டாள் இல்லை. எது சரியாக வரல? இந்த நாவை குறித்த அறிவு சரியாக வரல. நாவு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத புரிந்து கொள்ளல அவன். தன்னுடைய நாவு எதை பிறப்பிக்கிறது, தன்னுடைய நாவு எப்படி காரியங்களை நடப்பிக்கிறது, தன்னுடைய நாவில் எவ்வளோ வல்லமை இருக்கிறதுங்கிறதை புரிந்து கொள்ளாதவனை தான் முட்டாள்னு சொல்லிடுது பைபிளில். ஹலோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு கணக்கு வரலன்னா கூட பெரிய வெற்றி அடையலாம் வாழ்க்கையில். ஹலோ, நீங்கள் சொல்கிறீங்க எப்படியா தெரியும்? எனக்கு தெரியும். ஆல்ஜிப்ரா வரலன்னு சொல்லி அதனால வாழ்க்கையில் தோல்வி வேண்டியதில்லை, வெற்றி அடைஞ்சிடலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியலன்னா கூட வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த நாவு எவ்வளவு மேன்மை உள்ளது என்று புரிந்து கொள்ளனா வெற்றி அடையவே முடியாது. வேதம் அப்படி தான் போதிக்கு. இந்த வேத புஸ்தகம் பாருங்கள், இந்த நீதிமொழிகள் முழுக்க அப்படி தான் பாருங்கள். ஞானி முட்டாள் இதை பற்றி தான் பேச்சே. ஞானி எப்படி இருக்கிறான், முட்டாள். எது மனுஷனை ஞானியாக்குது, எது மனுஷனை முட்டாளாக்குது, அது இந்த உள்கருத்து தான். தன்னுடைய வார்த்தைகள் அளந்து பேசுகிறவன், அடக்குகிறவன், தன் வாயை ஒரு ஜீவ ஊற்று போல பயன்படுத்துகிறவன், அதுலேருந்து வர்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது என்று அறிந்திருக்கிறவன், அதன்படி செயல்படுகிறவன் ஞானி. அதை புரிந்து கொள்ளாதவன் முட்டாள். அவ்வளோதான் நீதிமொழிகளுடைய கூற்று, அவ்வளவுதான். அப்போ பாருங்கள், அதிகம் பேசுகிறதுனால பாவத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது. பேசி பேசி பாருங்கள், சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிவிடுவீங்க. நிறைய லொடன்னு பேசுனா வாயிலேருந்து வரக்கூடாதெல்லாம் வந்து விடுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன் பாருங்கள். இன் ஸ்பீக்கிங் மச் யூ கேனாட் அவாய்ட் சின், பட் இஃப் யூ ஆர் ஸ்பேரிங் ஆஃப் யுவர் லிப்ஸ் யூ ஆர் வைஸ். அதிகம் பேசுவதனால் பாவத்தை தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அளந்து பேசுவதனால் நீங்கள் ஞானவானாய் நடந்து கொள்கிறீர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு, where there is much talk there will be no end to sin, but he who keeps his mouth shut does wisely. எங்கே அதிகம் பேச்சு இருக்கிறதோ அங்கே பாவத்திற்கு முடிவிராது. தன் வாயை மூடிக்கொள்ளுகிறவன் ஞானியாய் நடந்து கொள்ளுகிறான். இருக்கீங்களா? திருப்பம் பிரசங்கி 5, ஒரு நிமிஷம் அங்கே போயிட்டு வருவோம். நீதிமொழிகள் அப்படியே வச்சுருங்க. 5 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஏன் இவ்வளோ குறிப்பாக சொல்லியிருக்குது? மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. துணிகரமாக பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை வரக்கூடாதுன்னு இருக்குது. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கடவுள் நம்முடைய வார்த்தையின் மேலே அவருடைய வார்த்தையை சொல்லலைங்க. கவனிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை சொல்ல அவருக்கு இல்லை பிரச்சனை. அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, நமக்கு தான் பிரச்சனை. துணிகரமாக ஒரு வார்த்தை கூட பேசாதங்கிறாரு. வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமே இருக்குமா? ஆமாம், அதனால தான் சொல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லாத. மனம் பதறி வாயில் வந்துருச்சுன்றதுனால சொல்லாத. ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை வைக்கிறாரு பாருங்கள். ஒரு வார்த்தை அழிச்சிடும், ஒரு வார்த்தை கட்டிடும். ஒரு வார்த்தையும் பேசாமல் இரு. மனம் பதறி தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கால பார்த்து, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. இதெல்லாம் அப்படியே வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஷார்ட்டாக பேச கற்றுக்கணும். ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட் மாதிரி. எஸ், நோ, அவ்வளோதான், பிரச்சனையே கிடையாது. சுருக்கமாக இருப்பதாக. ஏன்னா லொடன்னு பேசினா அதில் பிரச்சனை வந்துடுது பாருங்கள். பிசாசு பாருங்கள், ஒரு ஆளை கெடுக்கணும்னா அவன் நினச்சபடியெல்லாம் கெடுத்துட முடியாது. பிசாசு அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவன் இல்லை, அதை முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவன் வந்து நேரம் அவங்க வீட்டில் பூந்து எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது. அதெல்லாம் சும்மா பிசாசு இருக்கான் ஜாக்கிரதை வந்து பூந்துருவானாக்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி பூடுறான்னு சொன்னால் உங்கள் வாயை வச்சு தான். முதல்ல வாயை பற்ற வைக்கிறான். நாவு நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது. சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அப்போ பிசாசுக்கு உங்கள் நாவு தேவைப்படுகிறது. எப்படி கர்த்தருக்கு உங்கள் நாவு தேவைப்படுதோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்குது சில நேரத்தில். ஏன்னா நாவு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. கர்த்தரே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொட்டினாலும் இந்த நாவுனால அது போய் சேர மாட்டேங்குதாங்க.
அதே போல் கர்த்தருக்கு எப்படி உங்களுடைய நாவு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, அதை சரியாக யூஸ் பண்ண அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும்னு சொல்கிறாரோ, அதே போல் பிசாசுக்கும் உங்களுடைய நாவு தேவைப்படுது. அவன் கெடுக்கிற வேலை செய்கிறதுக்கும் உங்களுடைய நாவு தேவைப்படுது. உங்களுடைய நாவு இல்லாமல் அவன் உங்களை கெடுத்துட முடியாது. உங்களுடைய நாவை மட்டும் நீங்கள் அவனுக்கு கொடுக்கலனா, அவன் கொடுக்குற எண்ணங்களை நீங்கள் பேச மறுத்து விட்டீர்களா, வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா அவன் வெளியே இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியும், உள்ளே நுழைய முடியாது. எந்த நிமிஷம் நாவை அவனுக்கு கொடுக்குறீங்களோ, ஒப்படைக்கிறீங்களோ, அவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, அவன் தூண்டுகிற வார்த்தைகளை பேசுகிறதுக்கு ஒப்படைக்கிறீங்களோ, அந்த நேரம் அவனுடைய அழிவின் வேலைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறான். லொடலொடலொடன்னு பேசுகிறத பற்றி தான் அங்கே இருக்குது. வார்த்தையின் மிகுதி பாவத்தை உண்டாக்குது இல்லையா? நிறைய பேசுகிறவங்கள பாருங்கள், ரெண்டு காரியத்தை பேசுவாங்க. ஒன்று தங்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க, ரெண்டாவது மற்றவர்களுடைய மிஸ்டேக்ஸை பேசுவாங்க. எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. இந்த ரெண்டு தான் அவங்க சப்ஜெக்டு. தங்க ப்ராப்ளமு, தங்களுடைய பிரச்சனை, மற்றவர்களுடைய தப்பு. அவர் இப்படி செஞ்சிட்டார், இவர் இப்படி செஞ்சிட்டார், அது தெரியுமா உனக்கு, இது தெரியுமா உனக்கு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம், ஒருத்தர் தப்பே செஞ்சால் கூட நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அந்த தவறாய் போகிற மனுஷன் பேரில் கூட விசுவாசத்தை பேசுகிறது தான் நல்லது. அப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்லணும்? பரவாயில்லைங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லாத்தையும் திருப்புவார், நல்ல விதமாக திருப்புவார், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு பேசுகிறதுக்கு தோது யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி பண்ணால் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். சிலர் கம்பெனியே கிடைக்காது, சில ஃபெல்லோஷிப்பெல்லாம் மூடிட வேண்டியது தான், ஃபெல்லோஷிப்பே நடக்காது. அவதூறு பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்காது பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் எந்த பற்றி யாரை பற்றி என்ன தப்பு செஞ்சாலும் வாங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரத்தில் ஒப்படைச்சிருவோம். அதை கர்த்தர் அதை பார்த்துக்குவார், கர்த்தர் அந்த மனுஷனை மாற்றுவார். நம்ம தப்பாக பேச வேணாம், நம்ம கர்த்தரத்தில் ஒப்படைப்போம், கர்த்தரை திருத்துவார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இடமே இல்லாமல் போயிடுது. இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நாவு நிறைய பேசும்போது அது பாவத்தை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:6 துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தஞ்சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். The mouth of the righteous shall deliver themனு இருக்குது இங்கிலீஷில். அப்போ நான் சொல்லுகிறேன், டெலிவரன்ஸ், விடுதலை எங்கே இருக்குது? வாயில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நிறைய டெலிவரன்ஸ் மீட்டிங்கு போய் இன்னும் சரியாகாதவங்களுக்கு சொல்கிறேன். இருக்கீங்களா? எல்லா டெலிவரன்ஸ் மீட்டிங்கும் போயிருக்கிறேங்க. எந்த டெலிவரன்ஸ் மீட்டிங்லேயும் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? கட்டவிழ்க்கிற மீட்டிங்கு, அதெல்லாம் எல்லாம் போயிருக்கிறேன். இருந்தாலும் சரியாகலை அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே நான் ஊர்னவன் நான், அதனால சொல்கிறேன். டெலிவரன்ஸ் அங்கே மீட்டிங்கில் இல்லை. டெலிவரன்ஸ் எங்கே இருக்குது? வாயில் இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம், டெலிவரன்ஸ், விடுதலை வாயிலே இருக்கிறது. இந்த நாவின் வார்த்தைகள் என்னை தப்புவிக்கும், என்னை விடுவிக்கும். நாவின் வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்கள். உங்களை தப்புவிக்க, விடுதலையாக்கக்கூடிய வல்லமை. விடுதலை ஆக முடியுமா? தப்புவிக்க முடியுமா? உங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுதலையாக்க முடியுமா? சிகரெட்லேருந்து விடுதலையாக்க முடியுமா? அல்லது குடியிலேருந்து விடுதலையாக்க முடியுமா? மற்ற கெட்ட காரியங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்க முடியுமா? விடுதலை எங்கே இருக்கிறது? விடுதலை கூட்டுக்கு போகணுமா? கிடையாது. வாய். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாயை சரி பண்ணிங்கன்னா விடுதலை அந்த வாயினாலே உண்டு. நாவின் வார்த்தைகளாலே விடுதலை உண்டு. இருக்கீங்களா? ஹலோ, இங்கே எத்தனை பேர் விடுதலை ஆகியிருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள். இங்கே எத்தனை பேர் நிச்சயமாக இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விடுதலை பெற்றீங்க? பாருங்கள், விடுதலை நாவின் வார்த்தைகளில் இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலேயே 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் எதனால் திருப்தி அடைவான்? வாயின் பலனால் திருப்தி அடைவான். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. மாஃபட் டிரான்ஸ்லேஷன்றது ரொம்ப பிரசங்கியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த டிரான்ஸ்லேஷன். இந்த மாஃபட் டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லியிருக்குது? A man reaps the result of all his words. எல்லாம் சொல்லுங்க, all his words. ஆல்னா எல்லா வார்த்தையும், ஒரு வார்த்தை கூட தப்பாது. எல்லா வார்த்தைகளுடைய பலனையும் ஒரு மனுஷன் அறுப்பான். ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா வார்த்தைகளுடைய பலனையும் அறுப்பான். நிறைய பேர் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேருக்கு மூட்டை மூட்டையாக வந்துட்டு இருக்குது அறுவடை.
எல்லா வார்த்தைகளுடைய பலனையும் வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுங்கிறத நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. அது என்ன பெரிய வார்த்தைன்னு பேசுகிறது, என்ன நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை அவ்வளோ முக்கியமா? கடவுள் சொல்லியிருக்காரு அதுதான் முக்கியம், நம்ம என்ன பேசுகிறோமோ அது ஒன்றும் முக்கியம் இல்லை. தப்பு. இங்கே எல்லாம் நான் வாசித்த வசனங்கள்லாம் மனுஷனுடைய வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைகளை பற்றியது, கடவுளுடைய வார்த்தையை பற்றி இல்லை. உங்கள் வார்த்தை, உங்கள் வார்த்தை, அதை பற்றி தான் வாசித்துட்டு இருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த வசனம்லாம் குறிச்சிருக்கீங்க இல்லையா? கவனித்து பாருங்கள். எல்லாம் உங்கள் வார்த்தை. தன் வாயின் எல்லா வார்த்தைகளுடைய பலனையும் அவன் அறுப்பான், நிச்சயமாக அறுப்பான். பாருங்க 18ஆம் வசனம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா ஒரு டானிக், மருந்து மாதிரி. ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்குது. அப்போ பாருங்கள், ஹீலிங், சுகம், ஆரோக்கியம் நாவுகளில் இருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லியிருக்கு, சம் wound as they speak like swords but the tongues of the wise heal. தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன் பாருங்கள். சிலர் கத்தியால் குத்துவதை போல பேசுவதால் காயப்படுத்துகிறார்கள், ஆனால் ஞானம் உள்ளவனின் வார்த்தைகள் சுகமாக்குகிறது. ஒன்று கவனிக்கணும், ஞானம் உள்ளவனின் வார்த்தைகள் சுகத்தை போல் இருக்கிறதுன்னு சொல்லலை, ஞானமுள்ள வார்த்தைகள் சுகமாக்குகிறது. வார்த்தையே சுகமாக்குது, சுகத்தை போல இல்லை, அது சுகமாக்குகிறது. அப்போ பாருங்கள், வார்த்தைகள் ஒரு டேப்லெட் போல், ஒரு இன்ஜெக்ஷன் போல் இருக்குது. டாக்டர்கிட்ட போய் டேப்லெட்டை போடுங்கன்னு சொல்லி காலையில் எத்தனை, மத்தியானம் எத்தனை, சாயந்தரம் எத்தனைன்னு கொண்டாந்தா எழுதி வாங்கிட்டு வந்தால் அதை போனதுக்கு பத்திரமா கபோர்டில் ஒட்டி வச்சு அதை சின்ன குப்பி வாங்கி காலையில் மத்தியானம் சாயந்தரம் போட்டு ஒருத்தர் பாருங்க பக்கத்துலேயே வச்சுருக்கிறாரு. சாப்பிட முன்னால் இது போடணும், பிறகு சாப்பிடும்போது இதை போடணும், சாப்பிட்டு முடித்த உடனே இது போடணும், எல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக சாப்பிட்றாரு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லது. ஏன்னா டாக்டர் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப அருமையாக ஃபாலோ பண்ண வேண்டியது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஔஷதமாக இருக்கிறது, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதை எவ்வளோ ஜாக்கிரதையாய் நாம் உட்கொள்ள வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ ஜாக்கிரதையாக அதை பேச வேண்டியதாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் அது உங்கள் சரீரத்துக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ தான் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்தது. அது என்னென்னா, இந்த பூக்கள், செடிகள் இதெல்லாம் பார்த்து பேசலாம் வந்தது இல்லையா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பல வருஷத்துக்கு முன்னால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பணக்கார அம்மா அப்படி நின்றுட்டு அவங்க அழகான தோட்டத்தில் செடிகளோடலாம் பேசிகிட்டு இருக்குது. ஓ ஹவ் பிரிட்டி யூ ஆர், ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர், ஹவ் குட் தி ஸ்மெல் இஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அந்த செடியை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கிற, எவ்வளவு வாசனை எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அப்படி இப்படின்னு பாராட்டி சொல்லிட்டு இருக்குது. பாருங்கள், உலகமே இதை பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு செடிகளோட பேசலாமா? இது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் பைபிள் எழுதி வச்சிருக்குது. இயேசு மரத்தை பார்த்து பேசினார்னு அதே தான் சொல்லியிருந்தீங்க. இது நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். பைபிளை படிக்காதனால அவங்க ஒன்றும் தெரியல மாட்டேங்க. அதனால தான் பைபிளை படித்தா முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மரத்தை பார்த்து அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே. ஆனால் அவர் பேசுகிறத பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுறது, மரத்தை பார்த்து பேசுவாங்களா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் போகணும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இப்போது செடியை பார்த்து பேசினா அது நல்லா வருமா, செடி இன்னும் பச்சை பசேர்னு வரும், இன்னும் அழகாக அது க்ளோ பண்ணும், இன்னும் அழகாக அது நல்லா மலருமா, அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க. நல்ல கனி தரும். ஏன்னா அதை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணுமா. அதனால் அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் இந்த செடியோடு பேசுவதில் நேரத்தை செலவழிக்கிறேன். நல்லது. ஆனால் செடியை பார்த்து மட்டும் பேசினா போதாது, புருஷனை பார்த்தும் பேச வேண்டியதாக இருக்குது. செடி நல்லா வருது, சில நேரத்தில் புருஷன் நல்லா வர மாட்டேங்கிறார். செடி நல்லா வருது, பிள்ளை நல்லா வர மாட்டேங்குது. சில நேரத்தில் செடி நல்லா வருது, வியாபாரம் நல்லா வர மாட்டேங்குது. பூ நல்லா வருது, ஆனால் கடை நல்லா போக மாட்டேங்குது. ஏன்னா கடையை பார்த்து பேசுறது இல்லையே. ஹலோ, இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த தேவனுடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாம், கடவுளுடைய சில கோட்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தாரே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக நோண்டி எடுத்துட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க, செடியை பார்த்து பேசினா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது உண்மை, கடவுளுடைய பிரின்சிபல் அது. அவங்க லேசாக தான் நோண்டி எடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக நோண்டி அதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை தோறும். செடியை பார்த்து மட்டும் இல்லை, உங்கள் சரீரத்தை பார்த்து, உங்கள் வியாபாரத்தை பார்த்து, உங்கள் கடையை பார்த்து, உங்கள் படிப்பை பார்த்து, நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து, உங்களுடைய மனைவியை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து பேசணும். மனைவியை பார்த்து மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லக்கூடாது.
இதெல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஏன்னா சில ஆட்கள் இருக்கிறாங்க, மனைவி தாங்க பிரச்சனை, பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுள்ளு போ. மனைவியை பார்த்து நல்லதை பேசுங்க, பிள்ளைகளை பார்த்து நல்லதை பேசுங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். இந்த பேசுறது பாருங்கள், இது வந்து உலகத்தாரே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பைபிள் ப்ரீச்சிங்கை கவனிக்கிறது இல்லை பாருங்கள். இது ஒன்றும் இப்போ 10-20 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் பெருசாக இவங்க சொல்கிறாங்க. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் மரத்தை பார்த்து பேசிட்டார். ஆனால் அப்போ பிரசங்கம் பண்ணால் எல்லோரும் என்ன சொன்னாங்க? மரத்தை பார்த்து ஒருத்தர் பேசினார், இவரை நீங்கள் ஆண்டவர்ன்றீங்களா? நீங்கள் இப்போ செடியை பார்த்து பேசுகிறீங்களா? அது என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம வந்து உன்னுடைய பிரச்சனையை பார்த்து மலையை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று சொன்னால் சொன்னபடியே ஆகும்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அதே ஆட்கள் தங்கள் செடியை பார்த்து பேசுவாங்க, தங்கள் பூவை பார்த்து பேசுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், சொன்னால் சொன்னபடி ஆகும். அப்படி தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. உலகத்தார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே, நீங்கள் கண்டுபிடியுங்கள் சீக்கிரமாய். இப்போ என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா அப்படி தான் பாருங்கள், அவங்க பக்கத்து வீட்டு நாய்க்கு பேர் வச்சிருச்சான். அது ஜாப் ஜாப் ஜாப்னு ஒரே கத்திக்கிட்டு இருக்குமா, அது எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நாய்க்கு பேர் வச்சிருச்சான் யாப்பி டூடுல்னு. யாப்பி டூடுல், யாப்பி இது கத்த கத்த இந்த அம்மாவும் யாப்பி டூடுல் யாப்பி டூடுல்னு கூப்பிட்டு அது இன்னும் கத்து ஓவராக கத்துது. இந்த அம்மா வர்றப்பவும் போகப்பவும் ஓன்னு அலரும் பக்கத்து வீட்டில் நின்றுக்கிட்டு. கடைசியில் புருஷன் சொன்னாரான், உன்னால தான் அந்த நாயை கட்டுச்சு, அதுக்கு பேர் எப்படியா வைப்பாங்க, அது மாறுறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. உன் நாய்க்கு மட்டும் நல்ல பேர் வச்சுட்டு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, அந்த நாய்க்கு ஒரு நல்ல பேர் வச்சுனா அது உருப்படுனாரான். அந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய வாயின் வார்த்தையினால தான் பிரச்சனைகள் உருவாக்குகிறார்கள். சங்கீதம் 64க்கு திருப்போம், நேரம் ஆயிடுச்சு. சங்கீதம் 64க்கு திருப்போம், நிறைய வசனங்கள் இருக்குது. 64 திருப்போம். இது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் அடுத்த வாரம் தொடருவோம். 64:4 மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, கவனிக்கிறீங்களா? மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். அம்புகளை எப்படி இது பண்ணுறாங்க? நான் ஏற்றுகிறார்கள், செட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த நான் ஸ்ட்ரிங்கில் உங்கள் கை அந்த நானை பிடித்து கொண்டிருக்கிற அளவு வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணலாம், அந்த அம்பை, இல்லைன்னா ரிலீஸ் பண்ணாமல் விடலாம், எய்யலாம், எய்யாமல் போகலாம். ஏன்னா அந்த நான் உங்கள் கையில் இருக்குது, கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனால் எந்த வினாடி அந்த நானில் ரிலீஸ் பண்ணிடுறீங்களோ, அந்த அம்பை ரிலீஸ் பண்ணுறீங்களோ, கையை எடுத்துடுறீங்களோ நானிலேருந்து, அந்த அம்பு போக ஆரம்பித்த பிறகு ஐயோ அம்பே கொஞ்சம் அப்படி வந்துரு அப்படின்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளை அம்புக்கு ஒப்பாக இங்கே பேசுகிறார் சங்கீதக்காரன். அது அம்புக்கு ஒப்பாக இருக்குதான். ஏன்? அதை ரிலீஸ் பண்ண பிறகு அதை திரும்பி வாங்கி கொள்ள முடியாது. ரிலீஸ் பண்ண பிறகு அதை கேன்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். போக ஆரம்பிச்சிருச்சுன்னா போய் அடிச்சிடும், அது அவ்வளோதான். போகிறதுக்கு முன்னாடி அதை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா கை அது மேலே இருக்குது, கையை வாய் மேலே வச்சு மூடிக்கொள்ளலாம். இந்த அம்பு எய்யப்படாதபடிக்கு இங்கே மனதில் எண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் போய் வெளியில் போய் டேமேஜ் காசு பண்ண முடியாது, டேமேஜ் உண்டாக்க முடியாது. எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ, ரிலீஸ் பண்ண மாத்திரத்தில் நேராக போய் அதை என்ன பண்ணுது? டார்கெட்டை எதை நோக்கி எய்கிறீர்களோ அதை நோக்கி போய் அடித்து விடுகிறது. எய்ம் பண்ணிவிட்டு அது போன பிறகு ஐயோ அம்பே கொஞ்சம் லெஃப்டில் போ, அடிச்சிடாதுன்னு சொல்ல முடியாது, ரைட்டில் போன்னு சொல்ல முடியாது, திருப்பி வான்னு சொல்ல முடியாது. போனது தான். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போனது எதுக்குன்னா, இந்த அம்பை விட்டுட்டோம். ஏரோ மாதிரி இருக்குது இது வார்த்தைகள், அதை எய்தாச்சு, எய்து போய் அது போய் அடித்து ஒரு வழி பண்ணிடுச்சு. அது வார்த்தைகள் அம்புகளைப் போல் இருக்கிறது என்பதை அறியாமல் போய்விட்டோம், கவனிக்காமல் போயிட்டோம். வார்த்தைகளை அளக்காமல் போய்விட்டோம், வார்த்தைகளை யோசித்து பேசாமல் விட்டுட்டோம். வார்த்தைகளை விட்டுட்டதுனால, சொன்னதுனால அது போய் உள்ளத்தை தைக்கிறது, உள்ளத்தை குத்துகிறது. அது நிறைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை பெற்றோருடைய வார்த்தைகள் குத்தி இருக்குது. நிறைய பெற்றோருடைய உள்ளத்தை பிள்ளைகளுடைய வாய் குத்தி இருக்குது, நாவுகள் குத்தி இருக்குது, வார்த்தைகள் குத்தி இருக்குது. நிறைய
உறவுகளை குத்தி இருக்கிறது, நிறைய காரியங்களை கெடுத்து இருக்கிறது. வார்த்தை அம்பு போல் இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு தடவை விட்டுட்டா போச்சு, அது போய் நிச்சயமாக அங்கே பாதிப்பை உண்டாக்குகிறது. பாதிப்பை உண்டாக்குறது மட்டுமல்ல, அந்த பாதிப்புக்கு காரணம் யாராயிடுறோம்? நம்ம தான் ஆயிடுறோம். அப்புறம் ஆளை வந்து பிடிக்கிறாங்க, யார் எய்தது? எய்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, முன்னால் ஏதாவது பண்ணியிருக்க வேண்டும். அப்போ வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. இந்த காலை வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஒரே கோபத்தோடு இங்கே வந்தேன்னு வைங்க, சில நேரத்தில் அப்படி நடக்குது. சில பிரசங்கியாருங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரே எரிச்சலில் வருவாங்க, போட்டு சபையாரை போட்டு உருட்டி பரட்டிடுவாங்க, அவங்க தாளிச்சிடுவாங்க. எடுத்து என்னென்ன கோபத்தை வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. கேட்ட அன்னத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, சத்தியத்தை நான் சத்தியமாய் பேசுகிறேன். சத்தியத்தை சத்தியமாக பேசினா போதாது, சத்தியத்தை அன்போடு எடுத்து கூற வேண்டும். ஒருவேளை சத்தியத்தை சொல்லணும், அது அன்போடு இரக்கத்தோடு பரிவோடு எடுத்து சொல்ல வேணும். டாக்டர்கிட்ட பிள்ளையை கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட டாக்டர் மூலமாக பேசுவார். பாப்பா எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஊசி ஏறிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கே தெரியாது, அழுவும் திடீர்னு. அது என்னடா அதுன்னு ஊசியை காமிக்க மாட்டார், எல்லாம் செட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு பேசிகிட்டே இருந்து சர்ன்னு ஏற்றிடுவார். எப்படியோ ஊசியை ஏற்றணும், அந்த பிள்ளைக்கு அதுதான் நல்லது. அதை எப்படி ஏற்றணுமோ அப்படி ஏற்றணும். அப்படி தான் இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் நானும். பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ நாளும் தெரியல. அது ஊசியை எப்படி ஏற்றிட்டு இருக்கு, லேசாக சுருணும். அதே நேரத்தில் எந்திரிச்சு ஓடவும் மாட்டீங்க, ஏன்னா மற்ற கேள்வி கிட்டாயெல்லாம் நல்லா இருக்குது. அதனால சரி பரவாயில்ல, கொஞ்சம் சுருனாலும் உட்காந்து கேட்போம் அப்படின்னு அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ வாயின் வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். வார்த்தையினால் போட்டு உடச்சிடலாம், கெடுத்துடலாம் எல்லாத்தையும். இல்லை, வார்த்தையினால் உருவாக்கலாம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சிலர் வந்து வார்த்தையை நேராக பேசாட்டியும் லெட்டர் மூலமாக அனுப்புவாங்க. எனக்கு கூட சில லெட்டர்லாம் வந்துருக்குது. அது போஸ்ட்மேனு பாவம் டெலிவரி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் பாவம் வந்து லெட்டரை வந்து கொடுக்குறாரு. ஆனால் பிசாசானம் அதை டைமிங் பண்ணுறான் பாருங்கள். என்றைக்கு நீங்கள் ஒரு 1008 பிரச்சனையை போட்டு மண்டையை உடச்சிட்ருக்கீங்களோ அன்றைக்கி தான் கொண்டாந்து அந்த லெட்டர் டெலிவரி ஆகும். கரெக்டாக லெட்டர் வந்துருக்குங்கன்னு கொடுப்பாங்க. திறந்து பார்த்தா ஒரே திட்டாக இருக்கும். அம்பு தூரத்துலேருந்து போஸ்ட் மூலமாக எய்கிறாங்க, உள்ளத்தை தைக்கும்படியாக, உள்ளத்தை குத்தும்படியாக. நாம் வந்து காயப்படுத்துகிற விதத்தில் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற வேலையில் இல்லை. நாம் கத்தியில் குத்துற மாதிரி பேசக்கூடாது, உள்ளத்தை குத்துற மாதிரி பேசக்கூடாது, காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, சுகமளிக்கிற விதத்திலே பேச வேண்டும். நம்முடைய வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. சுகத்தை உண்டாக்கலாம், விடுதலை உண்டாக்கலாம், சமாதானத்தை உண்டாக்கலாம், சந்தோஷத்தை உண்டாக்கலாம், குடும்பத்திலே நல்வாழ்வை உண்டாக்கலாம், ஐக்கியத்தை உண்டாக்கலாம், எல்லாத்தையும் உண்டாக்கலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையை எல்லாத்தையும் உண்டாக்கலாம், வெற்றியை வியாபாரத்தில் உண்டாக்கலாம், எல்லாத்தையும் உண்டாக்கலாம். அது வார்த்தையை எப்படி பேசுகிறோம் என்பதை பொறுத்தான் இருக்குது. அம்பு ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி போகும்போது அம்பு ஞாபகம் வச்சுங்க. அம்பை விட்டா போச்சு, திரும்பி வராது. அதை ஒன்றும் பண்ண முடியாது, விட்ட பிறகு அவ்வளோதான். விடாமல் பார்த்துக்கணும். கரெக்டான அம்பை கரெக்டான விதத்தில் எய்ய வேண்டும். அது சரியான வேலையை செய்வதற்கு விசுவாசத்தை அதில் வைத்து எய்தீர்கள் என்றால், இரக்கத்தையும் அன்பையும் வைத்து எய்தீர்கள் என்றால், அது போய் வேறு விதமாக வேலை செய்யும். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். இன்னும் கொஞ்சம் வசனங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு வார்த்தை பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனைப் போலவே வாயின் வார்த்தைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். என்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் உருவாக்குவேன், அற்புதமான காரியங்களை செய்வேன், கெட்ட காரியங்களை அழிப்பேன்.
தீய காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். நன்மையான காரியங்களை உருவாக்குவேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை படகை நல்ல திசையிலே திருப்பி அதை செலுத்துவேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் மண்டையில் வருகிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். வார்த்தை எவ்வளவு அருமையான காரியங்கள் எங்களுக்கு கூறுகிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றி அடையட்டும். வார்த்தையினால் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும். தங்களுடைய வார்த்தையின் மேன்மை அவர்கள் உணரட்டும். தங்கள் வாயை திறக்கும் போதெல்லாம் அதில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, வெற்றி வெற்றி மாத்திரமே அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீங்கிலிருந்து அவர்களை காத்திரலும். தீய காரியங்களை அழிக்கும்படியாக அவருடைய வார்த்தையை பயன்படுத்தட்டும். கர்த்தாவே, நல்ல காரியங்களை கட்டி எழுப்பும்படியாக உருவாக்கும்படியாக செய்தரலும். காத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.